ம் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா சங்கு பூவு. இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த பூவு. இங்கே பாருங்க, சங்கு பூவும்பாங்க இது பேர். இங்கே பாருங்க, இது வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த பூ வந்து இந்த சங்கு பூ தாங்க. இது சிவனுக்கு வந்து உகந்த பூ. இந்த இடத்துல வந்து இதே தானா முளைச்சுதான், சிவன் உட்கார வச்சதுனால இந்த இடத்துல அதே தானா உருவானது தாங்க இந்த பூவு. நீ பார்க்காதவங்களுக்கு பாருங்க, இது மாதிரி செடியில தான் இருக்கும். இங்க பாருங்க, கொடி மாதிரி வந்து இப்படிதான் வரும் சங்கு பூவு. பாருங்க, பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க பாருங்க, சங்கு மாதிரி இருக்கும். முன்னாடி பாருங்க, சங்கு மாதிரி உங்களுக்கு தெரியும். இதாங்க சங்கு பூவு. இந்த சங்கு பூ வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த பூவு. பாருங்க, இந்த சிவனுக்கு வந்து இது ரொம்ப உகந்த பூவு. இந்த கலர்லயும் இருக்குது, வெள்ளை கலர்லயும் இருக்கும். ஆனா இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. பார்க்காதவங்க பாருங்க, அதோட செடி இதுதான். இப்பங்க செடி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இதை கண்டிப்பா பாருங்க. இது வந்து சிவனுக்கு நீங்க போட்டீங்கன்னா நீங்க வேண்டுதல் என்ன வச்சாலும் அது நிறைவேறும். இந்த பூ வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. மேலதானே பண்ணும். இத நீங்க அந்த பூவை வந்து சிவன் மேல போட்டு சிவன் பார்வதி மேல அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. நீங்க என்ன வேண்டுதல் சொன்னீங்கனாலும் நிறைவேறும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயான்னு இந்த பூவை வச்சு நீங்க டெய்லியும் இதை வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேண்டுதல் எது வச்சினாலும் கண்டிப்பா நிறைவேறுங்க. குரு பகவான் அப்படி நீங்க உச்சரிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவனோட சங்கு பூ அவ்வளோ பவர்ஃபுல். எது வேண்டிட்டாலும் கண்டிப்பா நிறைவேறும்.